ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் லவ்விங் சாய்ராம். உலகத்திலேயே நம்முடைய முழு முதற் கடவுள் யாரெனில் நம்முடைய தாய் தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் தாய்தான் நமக்கு முழு முதற் கடவுள் என்பதை அறிய வேண்டும். இந்த தாய்மார்களின் பிரார்த்தனைகள் தான் உலகத்தை காக்கின்றது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஒரு தாயினுடைய செயல்களால் குழந்தைகள் மேம்படுகின்றன என்பதை பல நிகழ்வுகளில் இப்போது பார்ப்போம். மகாத்மா காந்தி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய நாட்டினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். அவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுது வீட்டிலே ஒரு நிகழ்வு. அவருடைய அன்னையார் புத்திலிபாய் என்பவர் தினமும் அவருடைய வீட்டின் தோட்டத்திலே இருக்கின்ற குயில் கூவிய பின்தான் அவர் உணவை உட்கொள்ள ஆரம்பிப்பார். குயில் கூவவில்லை என்றால் அன்றைக்கு உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார். இது நாள்தோறும் நடந்து வருகின்றது. ஒரு நாள் காலை வெகு நேரம் ஆகியும் குயில் கூவவில்லை. உடனே காந்தி அவர்கள் என்ன செய்கின்றார் என்றால், தோட்டத்திற்கு போய் குயில் கூவது போல் இவர் கூவி விட்டு வந்து, அம்மா குயில் கூவிவிட்டது, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அன்னையை வற்புறுத்துகின்றார். இதனை அறிந்த அன்னையார், மகனே, நீ பொய் சொல்லுகின்றாய், குயில் கூவவில்லை, நீதான் போய் குயில் மாதிரி சப்தமிட்டாய், பொய் சொல்லுவது தவறு. எனவே இன்றைக்கு குயில் கூவினாலும் நான் உணவு அருந்தப் போவதில்லை, எனக்கு நானே தண்டனை கொடுத்து கொள்கின்றேன் என்று புத்திலிபாய் அவர்கள் சொன்னார்கள். இதனை கண்ணுற்ற மகாத்மா காந்தி அவர்கள் அன்றிலிருந்து ஒரு சபதம் எடுக்கின்றார். வாழ்நாளில் கடைசி மூச்சு உள்ளவரை பொய் சொல்வதே இல்லை என்ற ஒரு சபதத்தை ஏற்கின்றார். அதே போல் காந்தி அடிகளுடைய வீட்டிலே ரம்பா என்ற பணிப்பெண் பணிபுரிந்து வந்தார். அவரும் புத்திலிபாயைப் போலவே நிரம்ப அறிவு படைத்தவர், ஒழுக்கமானவர். யாதா ராஜா ததா பிரஜா என்பது ஒரு பழமொழி. அதாவது அரசன் எவ்வழி அவ்வழி மக்கள் என்று பொருள். எப்படி புத்திலிபாய் இருந்தாரோ அவருடைய பணிப்பெண்ணும் அவ்வாறே இருந்தார். காந்தியடிகள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது தனியாக இரவிலே செல்வதற்கு மிகவும் பயப்படுவாராம். இரவு நேரங்களிலே பாத்ரூம் போவதற்கும் அடுப்படியில் போய் தண்ணீர் அருந்துவதற்கு மிகவும் பயப்படுவாராம். அந்த நேரத்திலெல்லாம் ரம்பா அவர்கள் காந்தியடிகளிடம் ராம் 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 என்று ராமநாமத்தை சொல்லு, உன் பயம் போய்விடும் என்று அவர் ஒரு அறிவுரை சொல்லுகின்றார். அதனை ஏற்றுக்கொண்ட காந்தியடிகள் சின்ன வயது முதற்கொண்டு எப்பொழுதெல்லாம் பயம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ராம் 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 என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்து ரத்தத்தோடு ஊறி போய்விட்டது ராம் ராம் என்ற வார்த்தை. கடைசியாக கோட்சேயால் சுட்டு கீழே உயிர் பிரிந்த போதும் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை ராம் ராம் என்பதாகும். எனவே தாய்மார்கள் எவ்வாறு வாழ்கின்றார்களோ, எவ்வாறு குழந்தைகளை வழிநடத்துகின்றார்களோ, அந்த குழந்தைகள் நல்ல வழியில் மேம்படும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இதேபோல் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கல்கத்தாவின் அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் அவர் பிறந்தார். வயிற்றுப்பசியை போக்கவே வழியில்லாத நிலையில் அந்த குடும்பத்தில் வித்யாசாகர் சாலையிலும் மற்றும் பஸ் ஸ்டாண்டில் உள்ள விளக்கின் அடியிலும் படிக்க ஆரம்பித்தார். ஆரம்ப கல்வி அவருக்கு தனியார் பள்ளிகளிலோ மற்றவர்களோ படிக்க வசதி இல்லை. எனவே ஆரம்ப கல்வியை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தார். வயிற்றுக்கு உணவு இல்லாத நிலையிலும் அவர் நன்றாக படித்தார். அந்த ஈஸ்வர சந்திரசேகர் வித்யாசாகரின் அன்னை அடிக்கடி சொல்லுவார், தம்பி, நீ படிக்கின்ற கல்வி உன் வயிற்று
பசியை போக்குவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. சமுதாயத்தை மேம்படுத்துகின்ற கல்வியே சிறந்த கல்வி. நீ உன்னுடைய கல்வியின் மூலம் சமுதாயத்தை மேம்படுத்த உன்னால் இயன்றவரை செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார். அந்த கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவில் எல்லோரும் புதிய சேலை அணிந்து சென்றார்கள். ஆனால் வித்யாசாகருடைய அன்னைக்கு புதிய சேலையே இல்லை. அவர்களுடைய பழைய கிழிந்த சேலையை கட்டிக்கொண்டு திருவிழாவிற்கு சென்றார். இதனை கண்ணுற்ற வித்யாசாகர் மிகவும் வருந்தினார். நன்றாக படித்து அவர் ஒரு வேலையில் அமர்கின்றார். தன்னுடைய முதல் மாத சம்பளத்தில் அன்னைக்கு ஒரு சேலை வாங்கி தருகின்றார். அதனை கண்ட அவரது அன்னை, தம்பி, ஏன் வீணாக எனக்கு சேலை வாங்கி இந்த பணத்தை செலவழிக்கின்றாய்? நாம் சார்ந்திருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு செலவு செய் என்று சொல்லுகின்றார். எனவே அவருடைய ஆணையை ஏற்று படிப்படியாக வித்யாசாகர் உயர்ந்து ஒரு உயர்நிலையை அடைகின்றார். எனவே அன்னையுடைய விருப்பப்படி அந்த கிராமத்தில் பள்ளிகளை துவக்குகின்றார். அந்த கிராமத்தில் மருத்துவ வசதியையும் அவர் ஏற்படுத்துகின்றார். இதனைப் போலவே தான் பகவான் சத்யசாய் பாபா அவர்களும் தன்னுடைய அன்னையை பற்றி கூறுகின்றார். சாய்பாபாவினுடைய அன்னை பெயர் ஈஸ்வரம்மா. அந்த ஈஸ்வரம்மா அடிக்கடி மகனை பார்த்து, மகனே, நம்முடைய கிராமத்தில் மக்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள். புட்டபர்த்தியிலிருந்து எந்த ஒரு காரியமானாலும் அருகில் உள்ள புக்கப்பட்டினம் செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 5-6 மைல்கள் நடந்து செல்ல வேண்டும். நம்முடைய குழந்தைகள் படிப்பதற்காக புக்கப்பட்டினம் நடந்து செல்கின்றார்கள். எனவே நம்முடைய புட்டபர்த்தியிலே ஒரு சிறிய பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்னை ஈஸ்வரம்மா கூறுகின்றார். அதே போல பகவான் சத்யசாய் பாபா அவர்கள் ஒரு பள்ளியை ஆரம்பித்தார். அது இன்று சத்யசாய் பல்கலைக்கழகமாக விரிந்து மனம் பரப்பி வருகின்றது. லட்சம் மாணவர்கள் இலவச கல்வி பயின்று வருகின்றார்கள். அதே போல மருத்துவ வசதிக்காக ஒரு சிறிய மருத்துவமனையை புட்டபர்த்தியிலே நிறுவ வேண்டும் என்று ஈஸ்வரம்மா சொல்கின்றார்கள். அவர் சிறிய ஒரு மருத்துவமனையை சாய்பாபா அவர்கள் கட்டி ஆரம்பித்தார். அது இன்று சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாறி லட்சம் மக்களுக்கு இலவசமாக இதய ஆபரேஷன், நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு அங்கே மருத்துவ வசதி ஏற்படுத்தி நடைபெற்று வருகின்றது. இதே போல மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து வர வேண்டும் என்று ஈஸ்வரம்மா கேட்டுக்கொண்டதின் பேரில் அனந்தபூர் முழுவதும் குழாய்கள் அமைத்து மக்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்தார் பகவான் சத்யசாய் பாபா அவர்கள். எனவே அன்னையர்கள் எவ்வாறு தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கின்றார்களோ குழந்தைகளும் அவ்வாறு மேம்படுவர் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்களுடைய அன்னையர்கள் எல்லாம் தம் குழந்தைகளை நன்றாக வழிகாட்டியதால் தான் அவ்வாறு மேலோங்கி நாட்டிற்கு அவர்கள் புகழோடு விளங்கினார்கள். எனவே நம்முடைய அன்னையர்கள் சொல்வதை கேட்டு குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் தாய் சொல்லை மறவாமல் கேட்க வேண்டும். அனுதினமும் காலையில் எழுந்தவுடன் தாயின் பாதம் தொட்டு வணங்க வேண்டும், தந்தையின் பாதம் தொட்டு வணங்க வேண்டும். ராமரும் இதைத்தான் செய்தார். எனவே நீங்களும் ராமராக வாழுங்கள், வாழ்க்கையில் உயருங்கள். ஜெய் சாய்ராம்.